ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அரிசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசியை ராஜாக்களின் அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் ரொம்ப அதிகமான சத்து இருக்கிறதுனால அந்த காலத்தில் ராஜாக்கள், சைனீஸ் எம்பிஎஸ் எல்லாம் நார்மலான மக்களுக்கு இந்த அரிசி கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த அரிசிக்கு பேர் ஃபார்பிட்டன் ரைஸ் அப்படின்னு பேர் வந்தது. இந்த கவுனி அரிசி கருப்பு கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் இருக்குங்க. கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கவுனி அரிசியில் தாங்க மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா புரோட்டீன், ஃபைபர், அயன், விட்டமின் இ, ரிபோஃப்ளோவின், நியாசின், கால்சியம், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட், அமினோ ஆசிட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இத்தனை வகையான சத்துக்கள் இருக்குங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அரிசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசியை நான் இன்றைக்கி 100 கிராம் எடுத்திருக்கேங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி எல்லா அரிசி கடையிலையும் கிடைக்குங்க. பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 1 கிலோ பார்த்திங்கன்னா 180 ரூபா தான் வரும். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசியை நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ இந்த அரிசி 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊறணுங்க. நீங்கள் நைட்டே ஊற வைக்கிறதா இருந்தால் கூட ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த ஊறின தண்ணியில் தான் ரொம்ப நிறைய சத்து இருக்குங்க. இதை நம்ம அப்படியே வடித்து எடுத்து இதிலேயே நம்ம கஞ்சி செய்யலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியில் இருக்கிற கலரெல்லாம் இந்த தண்ணியில் எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். அரிசியில் இருக்கிற தண்ணியை வடித்ததுக்கப்புறமா அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வேணும்னா அந்த ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி கழிஞ்ச தண்ணியை நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு இந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மண்பானையில் கூட செஞ்சுக்கலாம். ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சிருங்க. 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்காங்க. 100 கிராமுக்கு 1 லிட்டர் இல்லைன்னா 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டி சேராத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டி சேராமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த அரிசி மாவு நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியை இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை குறையுங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை உண்டாக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுனால கேன்சர் வராமல் தடுக்குங்க. செரிமானம் சீராகும். கல்லீரல் சுத்தமாகுங்க. சர்க்கரை நோய்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அனிமிக்காக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாங்க. ரொம்ப மன அழுத்தம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மன அழுத்தம் குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அஜீரணத்தை தடுக்குங்க. இந்த மாதிரி எண்ணற்ற பயன்களை கொண்டதுங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறங்காட்டிக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா களி மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா கிண்டிடுங்க. பாருங்கள், அரிசி நல்லா வெந்து நல்லா களி மாதிரி வந்திருக்கு. இனி உங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான கருப்பு கவுனி அரிசி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு கொஞ்சம் களி மாதிரி வேணுங்கிறனால நான் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு.
அவ்வளோதாங்க, கருப்பு கவுனி அரிசி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சுற்றி வர இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. இப்போ இந்த களியை சூடாக எடுத்து மீன் குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் இது கூடலாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி கையில் தொட்டு பாருங்கள், களி நல்லா ஒட்டாமல் வருங்க. இந்த மாதிரி இருந்தாலே களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். களியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற களியில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அதில் தயிரை ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கலாம். அப்படி தயிர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் மோர் கூட ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கூழுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த கருப்பு கவுனி அரிசியோட கூழ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடம்பில் வர எந்த விதமான பிரச்சனைக்கும் ரொம்ப ஏற்றது இந்த கருப்பு கவுனி அரிசிங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி செய்யக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசிங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி ஊற வச்சு கூழாகவும் களியாகவும் செஞ்சுக்கலாங்க. இல்லைன்னா இந்த அரிசியை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் கூழாகவும் களியாகவும் செய்ய முடியுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி இட்லி, தோசை, புட்டு இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் செய்ய முடியுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் 4.9 ஃபைபர் இருக்குங்க. இதில் நேச்சுரல் டீஆக்சிடென்ட் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் 2.2 கிராம் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குங்க. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணற்ற நோய்களை சரி செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரியமிக்க இந்த கருப்பு கவுனி அரிசி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.